ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நீ சிலரை மறந்துவிட வேண்டும், சிலரை மன்னித்து விட வேண்டும், ஒரு சிலரை நீ கடந்து செல்ல வேண்டும். ஆனால் யாரையும் உன் தலையில் தூக்கி சுமக்காதே. அப்படி சுமந்தேயானால் உன்னால் உனது இலக்கை நோக்கி போக முடியாது. என்றும் சோகமே வாழ்க்கையாகாது. அதுபோல்தான் என்றும் சுகமாகவும் வாழ்ந்துவிடவும் முடியாது. சோகமும் சுகமும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை. இந்நேரம் இந்த வாழ்க்கை இந்த அனுபவத்தை உனக்கு உணர்த்தி இருக்கும். மறக்க வேண்டியவர்களை மறந்துவிட்டு, கடக்க வேண்டியவர்களை கடந்துவிட்டு, நீ யாரையும் தூக்கி சுமக்காமல் மன்னித்து விட்டு போனேயானால் நிச்சயம் நல்ல காலம் உனக்கு பிறக்கும். வீட்டில் அமருவதற்கு உபயோகப்படுத்தும் நாற்காலியில் 4 கால்களும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு கால் உடைந்தால் கூட மீதமுள்ள 3 கால்களை வைத்து அமர்ந்து கொள்ளலாம் என்று யாரும் அதை பயன்படுத்துவதில்லை. அப்படி ஒருவர் பயன்படுத்தினால் அது அவரின் ஆரோக்கியத்திற்குத்தான் விளைவுகளை உண்டாக்கும். அதில் நிம்மதியாக உட்கார்ந்திருக்க முடியுமா? அதில் அமர்ந்திருந்தால் விழாமல் இருக்க முடியுமா? அதுபோல்தான் தங்கமே, உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோரையும் நீ சரியான இடத்தில் வைத்திருக்க வேண்டும். எது ஒன்று குறைந்தாலும் அவரை விட்டு விலகி வந்துவிடு. யாரேனும் தவறு செய்தால் அது அவர்கள் தவறாக இருந்தாலும், நீ தவறே செய்யாமல் இருந்தாலும், மன்னிக்கும் குணம் இருந்தால் உனக்கு நிச்சயம் ஒரு நல்ல உயரமான இடம் உனக்கு கிடைக்கும். மன்னிப்பவன் தெய்வமாகிறான். அதேபோல் ஒரு சிலரை எதுவும் செய்ய முடியாது. உன்னை சுற்றி இருக்கும் சிலரில் அப்படியும் இருப்பார்கள். என்ன செய்தால் இவர்களிடம் நாம் தப்பிக்கலாம்? எதற்காக இவர்கள் இப்படி நம்மை படுத்துகிறார்கள்? எப்படித்தான் இவர்களை சமாளிப்பது என்று நீ குழம்புவாய். அப்படிப்பட்டவர்களை நீ எதுவும் செய்யாமல் கடந்து விட்டாலே போதும். ஆம், அவர்களை உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாமல், அவர்கள் கூறும் வார்த்தைகளை காதற்குள் வாங்கிக் கொள்ளாமல், அப்படியே உனது அடுத்த வேலையை பார்க்கச் சென்று விட்டாலே போதும். ஒரு சிலரை மறந்தே விடு. நினைவில் கொள்ள தேவையில்லை. அவர்கள் உறவும் உனக்கு தேவையில்லை. அவர்கள் உறவால் உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி போகுமே தவிர துளியளவு கூட சந்தோஷம் கிடைக்காது. இன்று கூட நீ அப்படி ஒருவரை சந்தித்திருக்கலாம். ஆனால் உன்னால் மறக்க முடியுமா? இவர் இல்லாமல் இருக்க முடியுமா என்று கூட சில சமயம் சந்தேகம் ஏற்படும். காலம் எல்லாவற்றையும் மாற்றும். மறந்துவிட்டால் உனக்கு நல்லது. சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் உன்னால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். சிமிட்டும் பொழுது கண்ணுக்குள் இருட்டு ஏற்படுகிறதே என்று இருந்தால் கண் உனக்கு ஆரோக்கியமாக இருக்குமா? கண்ணென்றால் சிமிட்டிக்கொண்டு இருந்தால்தான் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதனால்தான் அந்த இருட்டும் முக்கியம். 1000 முறை சிந்தித்து செயல்படு. ஒரு முறை முடிவிடு. கேட்பவை எல்லாம் கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு ரசனை இருக்காது. அடுத்து என்ன கேட்பது என்பதற்கு எதுவுமே இருக்காது. கிடைத்தவையெல்லாம் நிலைத்து விட்டாலும் இதே நிலைதான். கேட்பதற்கு எதுவும் இருக்காது. வாழ்க்கை என்றால் ஒரு இலக்கை நோக்கி போய்கொண்டுதான் இருக்க வேண்டும். நீ கேட்கலாம், அப்பொழுது அந்த இலக்கை அடைந்து விட்டால் எனது வாழ்க்கை முடிந்து விடுமா என்று. இல்லை, அடுத்து அதைவிட பெரிய இலக்கை முடிவு செய்து அதை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு இலக்கை நீ அடைந்து வெற்றி பாதையில் முன்னேறும் பொழுதுதான் உன் வாழ்க்கை வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கும். மகிழ்ச்சி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும்.
இந்த இரண்டில் ஒன்றும் இல்லாதவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சமயபுர மாரியம்மன் துணையிருப்பேன். வாழ்நாள் முழுவதும் தேடி தேடி கடைசியில் நிம்மதியை என் காலடியில் நீ கண்டுபிடித்திருப்பாய். தங்கமே, உன்னை கோபுரத்தில் அமர வைப்பேன். கலங்காமல் காத்திரு. உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தருவேன். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு. அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.